வணக்கம். இது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற அம்மாசத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். 100% ப்ரொடக்ஷன் இங்கே இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் வீட்டுக்கு நம்ம சோலார் போடுறோம், இதுலேருந்து நம்ம இபியிலேருந்து நமக்கு பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆன் கிரிட் சிஸ்டம் அரசாங்கம் போட்டு கொடுக்குறதோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை 100க்கு 100% சூரிய ஒளியிலேருந்தே உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கு சுமை இருக்காது. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் குறையும், மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதற்கான தேவைகள் குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அரசாங்கம் வங்கி கடன் வசதிகள் மூலமாகவும் மானியம் கொடுப்பதன் மூலமாகவும் இந்த திட்டத்தை வேகமாக நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் 1 கோடி வீடுகளுக்கு இந்த மின்சார திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அந்த வழியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேர் வரைக்கும் நம்ம சோலார் போட்டிருக்கோம். அகில இந்தியா அளவில் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கூடுதலாக ஏற்றுமதி செய்கிற மின்சாரத்தை டிஎன்இபியில் வாங்கிக்கிட்டு நம்ம பில்லில் பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட ஒரு சிலர் கொஞ்சம் கூடுதலாக போய் என்கிட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது சார், அது ஃபுல்லாக சோலார் போட்டு நான் இபிக்கு கொடுத்து பணம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன கொடுக்குறாங்க, எனக்கு என் வீடு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்கேன் சார், வீடு கூரை ஃபுல்லாக நான் சோலார் பிளேட்டு போட்டுடுறேன், எனக்கு அரசாங்கத்துலேருந்து பணம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே தவறான விஷயம். ஒரு சில வெண்டாரம் ஆமாம் பணம் கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி கழிச்சிக்கலாம் அப்படின்னு தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தவறான விஷயம். அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு போடுற சோலாருக்கு, அதாவது இந்த ரூஃப் டாப் சோலார் டொமஸ்டிக் சிஸ்டம், இதுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய யூனிட்டுக்கு யூனிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த ஸ்கீமோட பேர் தான் நெட் மீட்டர்னு பேர். நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் சேங்ஷன்டு லோடு வாங்கியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சோலார் போட்டுக்கிட முடியும். 100% நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ உங்களுடைய கரண்ட்டு பில்லு எவ்வளோ வருதோ அதை 0 ஆக்குறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே ஒழிய, இதன் மூலயமா நீங்கள் சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அரசாங்கத்திலேருந்து பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி ஒரு சில வெண்டார் என்ன பண்ணுறாங்க, இதை நீங்கள் மானிய திட்டத்தில் நீங்கள் போடுங்க, மானியத்தை கழிச்சிட்டு பாதி பணத்தை கொடுங்க, மற்றதை நாங்கள் பண்ணித்தரோம், எங்களுக்கு மானியம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மிக மிக தவறான திட்டம். இந்த திட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, மானியத்தை நேரடியாக வாடிக்கையாளரோட வங்கி கணக்கில் தான் செலுத்தணும். நீங்கள் சப்சிடி திட்டத்துக்கு பதிவு பண்ணும்போதே உங்களுடைய வங்கி கணக்கு, உங்களுடைய ஆதார் ஐடி, உங்களுடைய இபி அக்கௌண்ட் நம்பரு, இது எல்லாத்தையுமே அதில் பதிவு பண்ணால் தான் சப்சிடி திட்டத்துக்கே பதிவு பண்ண முடியும். இந்த மாதிரி வெண்டார்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இருக்கிறதுலே சி கிரேடு பேனல் இருக்குது, அந்த மாதிரி பேனலை வாங்கி போட்டு ரொம்ப குறைஞ்ச விலையில் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போயிடுறாங்க. சப்சிடியை நாங்கள் வாங்கிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 6 மாதம் கூட அந்த மாதிரி பேனல் ஓடாது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப மலிவான திட்டத்தின் மூலமாக ஏமாற்றவங்களும் இருக்காங்க.